சத்தமா எல்லாருமா கூட்டி இருந்துட்டு வெள்ளிக்கிழமை இரவுல ராத்தி பிச்சை வாங்க திக்கர் அடிப்பாங்க. இப்படி திக்கர் செஞ்சு அல்லாஹ் தானே திக்கர் செய்யணும் தப்பா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. அப்ப மக்கள் இடத்துல அதானே திக்கர் செஞ்ச தப்பா, ஸலவாத் சொன்னா தப்பா, அப்படிதான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதை சரியாக வழங்கப்படுத்துறதாக இருந்தால் ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க. ஒருத்தர் வந்து கள்ள நோட்டு அடிக்கிறாருன்னு வைங்க. நம்ம நாட்டில் உள்ள மிகப்பெரிய பொறுமதியானது 5000 ரூபாய். 5000 ரூபாய் நோட்டு அப்படியே அச்சு பிசகாம அப்படியே ஒருத்தர் அதே மெட்டீரியலை அடிச்சு இறக்கிட்டாருன்னு வைங்க. மெஷின்ல கூட மாட்ட முடியாத அளவுக்கு டெக்னாலஜியை பயன்படுத்தி அழகாக அந்த காசை பிரிண்ட் எடுத்துட்டாருன்னு வைங்க. அவரும் மாட்டிக்கிட்டால் இந்த கவர்மெண்ட் என்ன செய்யும்? அவருக்கு பெரிய பட்டம் பதவி கொடுப்பாங்களா? என்னடா இவ்வளவு திறமையான ஆளா இருக்கிறீ நீ, அடிலா காசு அப்படிம்பாங்களா? இவ்வளவு நல்லா செஞ்சிருக்கிற, எந்த மாற்றமும் இல்லையே அப்படின்னு அவார்டு கொடுப்பாங்களா? என்ன செய்வாங்க? இந்த நாட்டிலேயே ஆகப்பெரிய தண்டனை அவனுக்கு தான் கொடுக்கப்படும். ஆளை தூக்கி காலி பண்ணிடுவான், சம்பந்தப்பட்ட ஆளெல்லாம் தூக்கிடுவான். அவனுக்கு துணையா இருந்தவன், மித்து கொடுத்தவன், வாங்கினவன், ஆலோசனைவன், அடைக்கலம் கொடுத்தவன், பாதுகாப்பு கொடுத்தவன், படிக்க வச்சவன் எல்லாருமே தூக்கப்படுவான். எதுக்கு? கவர்மெண்ட் என்ன சொல்லும்? செஞ்சது பிழை. ஏன் பிழை? இதுல என்ன பிழை இருக்குன்னு சொல்லுங்க. ஏதாவது கலர் செஞ்சு இருக்குதா? என்ன பிழை இருக்குதுன்னு சொல்லுங்க அப்படின்னு அவன் கேட்டா கவர்மெண்ட் என்ன சொல்லுவோம்? அதையா சொன்னோம். இதை செய்யறதுக்கு உங்களுக்கு யாரு அனுமதி தந்தது? இது எங்க வேலை, கவர்மெண்ட் செய்யற வேலை. நாங்க செய்ய வேண்டிய வேலை நீ எப்படி செய்வ? உனக்கு யாரு அனுமதி தந்தது கேட்குமா இல்லையா? இதாங்க பித்அத் என்றது. ஒரு புதுசா ஒரு தொழுகையை உருவாக்கலாம், மேராஜ் என்ற ஒரு நோம்பை உருவாக்கலாம். அப்படி ஒரு நோம்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தரலாம், மக்கள் பிடிக்கல.